உடனடியா ஏவன் பண்ண அவன் அவனுக்கு மேல இருக்க சூப்பர்வைசர் ஆஃபீஸர் எஸ்பியை போட்டு சொல்லணும். ஒரு டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் பண்றீங்க, நீங்க பண்றாங்க, தப்பா சொல்லல சார், பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்க. அது பெரிய நியூஸா வர சொல்றாங்க. எஃப்ஐஆர் போடாம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், இல்ல என்கொயரி பண்ணலாம். அது பிரிலிமினரி என்கொயரி இன்கொயரி இதெல்லாம் பண்ணலாம், சம்மன் வேற பண்ணலாம்னு வேற சொல்றாரு. டெட்லி இல்லீகல். அதைத்தான் நீங்க சொன்ன என்ன ஒரு திருப்போணத்துல செஞ்சது. கோர்ட்டுக்கு போகாம எஃப்ஐஆர்னா சார் கோர்ட்டுக்கு போயாம, அப்படின்னா எஃப்ஐஆர் போடலாம் கோர்ட்டுக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்ப கோர்ட்டுக்கு தெரியாம என்ன செய்யறாங்க, களவாணித்தனமா இன்வெஸ்டிகேஷன். அந்த இன்வெஸ்டிகேஷன் ராங்ஃபுல் இன்வெஸ்டிகேஷன், இல்லீகல் இன்வெஸ்டிகேஷன். உடனடியா ஏவன் பண்ண அவன் அவனுக்கு மேல இருக்க சூப்பர்வைசர் ஆஃபீஸர் எஸ்பியை போட்டு சொல்லணும். அப்பதான் டைட்டா சார் பவர், கரப்ஷன், அப்சல்யூட் பவர், அப்சல்யூட்லி போலீஸ்ல இருக்கக்கூடிய பவர் எக்கச்சக்கமான பவர். இது பொதுமக்களை காப்பாத்துறதுக்காக கொடுக்க பவரை ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். அதுக்காக தான் போலீஸ் ஆஃபீஸர் வந்து எஸ்பியா இருக்கிறவன் என்ன செய்யணும், வாட்ச் டாக்னா நாய் மாதிரி வாட்ச் பண்ணணும். அல்சேஷன் மாதிரி மைக்கிலே நான் கிடப்பேன், எங்க இருக்கு எக்கச்சக்கமான 57 போலீஸ் எங்க குற்றம் பண்றேன் எனக்கு தெரியாது, பேச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள என்ன போலீஸ் லூஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த காலத்துல, எக்ஸ்ட்ரீம் போலீஸ் ஆஃபீஸர் வேற பேர சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா குற்றம் நடந்துடக்கூடாது. நீங்களே இருக்கிறீங்க சார், உங்களுடைய வருமானம் என்ன நான் கேட்க விரும்பல. உங்க வீட்டுல ஒரு குற்றம் நடந்துச்சு, அதை ரெஜிஸ்டர் பண்ணலன்னா எவ்வளவு வருத்தப்படுவீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 8 பவுன் நகையை, தாலி கொடிய 5 பவுன் நகையை வீட்டுல இருக்கிற பொம்பளையால அறுத்துட்டு போட்டான், உள்ள புந்து அடிச்சுட்டு போட்டான், அறுக்க போகும்போது இழுத்துருக்காக கத்திய வச்சு கிழிச்சு விட்டான்னா எவ்வளவு கஷ்டப்படுவீங்க. நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணாம 4 நாள் 5 நாள் எல்லாமே சிஎஸ்ஆர் போட்டு விசாரிச்சேன்னா என்ன அநியாயம்.